Friends, good morning. இன்றைக்கி நம்ம பாருங்கள் யூனிட் 6 கேஸ் ஸ்டேட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா. ஓகேவா, போன கிளாஸில் பாயில்ஸ் லா பார்த்தோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சார்லஸ் லா. ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, சார்லஸ் லா என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேல்யூம் ஆஃப் அ கேஸ் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகேவா, எதை பற்றினது அப்படின்னா வேல்யூம் ஆஃப் கேஸுக்கும் அதோட டெம்பரேச்சருக்கும் இடையில உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சார்லஸ் லா. ஸோ அதை எக்ஸாமின் பண்ணவர் யார் அப்படின்னா ஜேஏசி சார்லஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா, he observed that for a fixed mass of a gas at a constant pressure the volume is directly proportional to its temperature. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிறைய இருக்கிற ஒரு வாயு, அதாவது கேஸ், அது வந்து என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த கேஸுடைய வேல்யூம் கன அளவு அப்படிங்கிறது ப்ரப்போர்ஷனல், அதாவது டெம்பரேச்சருக்கு, அதாவது டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு நேர் தகவல் இருக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது he observed that the mix for a fixed mass of a gas at a constant pressure the volume is directly proportional to its temperature. டெம்பரேச்சர் வந்து நம்ம கேள்வியில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ மேத்தமெட்டிக்கலாக இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த மேத்தமெட்டிக்கலி இட் கேன் பி ரெப்ரசன்டட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் என் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா, ஒரு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீனா ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அண்ட் என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதாவது நம்ம கேஸ் எடுத்துக்கிறது அதில் எடுத்துக்கிறோம் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். ஸோ நத்திங் பட் சார் இது வந்து இன்னொரு இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா V is directly proportional to T. ஓகேவா, இப்படி சொல்லலாம். ரைட்டா, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த V is directly proportional to T. ஓகேவா, ஸோ இதை வந்து ஆர் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், கேங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா V is equal to K into T அப்படின்னு சொல்லலாம். இது A அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஆர் இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த V equal to K into Tலேருந்து கேவை லெஃப்ட் சைடு வச்சுட்டு கீழே டினாமினேட்டர் டீயை வந்து டெம்பரேச்சர் வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா V equal to V divided by T is equal to constant K அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், if the temperature of the gases increases, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால தான் சொல்லியிருக்காங்க டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு V is directly proportional to T. அப்படின்னா என்ன மீனிங்கு, வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அதாவது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அப்போ if the temperature of a gas increases the volume also increases in direction, direct proportion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் VT is a constant. அப்போ வேல்யூமும் டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட். ஸோ அது சேம் சிஸ்டம் அப்படிங்கும்போது ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ, V1 T1 V2 T2 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அப்போ வந்து பாருங்கள் இங்கே சொன்னோம் V/T is equal to constant அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த டேர்மில் V1 divided by T1 is equal to V2 divided by T2 is equal to constant K அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு பலூன் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் if a balloon is moved from an ice cold water bath to a boiling water. அதாவது ஒரு பலூன் எடுத்துக்கிறீங்க, அதை நல்லா வந்து ப்ளோ பண்ணிக்கிட்டு ஒரு இது வந்து ஐஸ் வாட்டர், இது வந்து பாயிலிங் வாட்டர். ஸோ இதில் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, பலூனை ஒவ்வொருலையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பலூன் இஸ் மூவ்டு ஃப்ரம் அன் ஐஸ் கோல்டு வாட்டர். மூவ்டுன்னு என்ன அர்த்தம், அதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸோட டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எங்கே அப்படின்னா பாயிலிங் வாட்டரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், கேஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து என்ன ஆகுது, பெருசாகும். நம்ம ப்ளோ பண்ணி வச்சதை விட என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது, உள்ளே நம்ம என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதோட மாலிகுல்ஸ், அந்த கேஸ் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஏன்னா பாயிலிங் வாட்டர் அப்படிங்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆனால் இந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்ச பலூன் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய இது வந்து என்ன ஆகும், அதோட சைஸ் வந்து ஸ்மாலர் ஆகிட்டு போகும். என்ன காரணம்னா டெம்பரேச்சர் இந்த இடத்துல நான் ஐஸ் கோல்டு வாட்டர் அப்படிங்கும்போது ஒரு டெம்பரேச்சர் வந்து குறையும் இல்லையா. ஸோ அது ஐஸ் கோல்டு வாட்டருங்கும்போது ஒரு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது வந்து என்ன ஆகும், குறையும். அதாவது வேல்யூம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் பாருங்கள், த கேஸ் மாலிகுல் இன்சைட் த பலூன் மூவ்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது, ஹென்ஸ் த வேல்யூம் இன்க்ரீசஸ். அப்போ உள்ளே இருக்கிற அந்த கேஸ் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, ஃபாஸ்ட் மூவ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே, இன் பாய்லிங் வாட்டரில். ஐஸ் கோல்டு வாட்டரில் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் லெஸ் ஆகுதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த கேஸ் மாலிகுல்ஸோட மூவிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது என்னாகும், அதோட சைஸ் வந்து லெஸர் ஆகும். ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்த வேரியேஷன் ஆஃப் வேல்யூம் வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இந்த வேரியேஷன் நம்ம எப்படி சார் நம்ம வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். வேரியேஷன் ஆஃப் அ வேல்யூம் வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க, நம்ம ஒரு கிராஃப் பாருங்க, இப்போ பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0. இப்போ இந்த கிராஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 0. ஸோ இது வந்து வேல்யூம்க்கு எக்ஸ் ஆக்சிஸ் வெயிட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸ் டேஷ், எக்ஸு ஒய்யு, எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், ஒய் டேஷுங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கும், நத்திங் பட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வேல்யூமு பாருங்கள். வேல்யூம் வந்து 50, 100, 150, 200 இப்படி வச்சுக்கிட்டோம். டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து பாருங்கள் 100 டிகிரி 210 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம். கீழே வந்து அதோட கெல்வின் வேல்யூவும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க பாருங்கள். த பிளாட் ஆஃப் த வேல்யூம் ஆஃப் த கேஸ் அகெயின்ஸ்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் அட் கிவன் ப்ரெஷர். ஓகே, ஷோன் இன் த figure. From the graph, it is clear that the volume of a gas linearly increases with the temperature at a given pressure. இது வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அதோட வேல்யூம் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதைய நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் கவனிங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்யூம் பாருங்கள் 50. இங்கே வந்து நம்ம இங்கே வந்து டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே பாருங்கள் 100 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் 100. இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஸோ அதே போல் 200. ஸோ அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நமக்கு. டெம்பரேச்சர் ரைஸ் ஆக வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எங்கே பாருங்கள், இந்த பிளாட்டில். அதுக்கு அடுத்து கீழே இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸ் கம்மியாக போகுது பாருங்கள். -100 டிகிரி செல்சியஸ், -200, -300. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லெஸ் ஆகிட்டே குறைஞ்சிக்கிட்டே வருது. வேல்யூம் வந்து என்ன ஆகுது, இங்கே 150 இருக்குது பாருங்கள். 0லேயே நமக்கு எவ்வளோ இருக்குது, 150க்கு நியர்பையில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக வேல்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் த வேல்யூம் ஆஃப் த கேஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ் அட் டெம்பரேச்சர் அட் அ கிவன் ப்ரெஷர். Such lines are called isobars. ஸோ அந்த லைனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம ஐசோபார்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதை தான் அவங்க என்னென்னு வச்சுக்கிறாங்கன்னா, ஈக்குவேஷன் என்னது, V is equal to mt plus c. சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா. T is the temperature at நம்ம அதாவது டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம். M and சிங்கிறத கான்ஸ்டன்ட். எம்மும் சியும் யார், நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், V is directly proportional to Tன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் T is equal to 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வேல்யூம் பிகம் V0. பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸில் பாருங்கள் இங்கே இந்த இடத்துல ஜீரோவில் வந்து டிகிரி செல்சியஸ் 0 அட் த சேம் டைம் என்னது, அந்த இடத்துல வேல்யூம் 0 தான், அதான் V0ன்னு சொல்லியிருக்காங்க. V0. ஓகேவா. 0வில் இருக்கும்போது என்னது 0. ஓகேவா. அப்போ பாருங்கள், the T is equal to 0 degree Celsius, the volume becomes V0. ஸோ V0 is equal to C. ஸோ ஸ்லோப் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, the line, அதாவது the straight line M is equal to delta V divided by delta T. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
இங்கே பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸில் வேல்யூம் வந்து V0 இந்த பிளாட்டு சரியா. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், K இஸ் ஈக்குவல் டு V/Tன்னு சொல்லியிருப்போம் ஓகேவா. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கவனிங்க, ஹென்ஸ் V0 இஸ் ஈக்குவல் டு C ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், M இஸ் ஈக்குவல் டு அந்த M அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு இந்த இடத்துல சரியா, எம்மும் சியும் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கவனிங்க. ஸோ கவனிங்க, ஸோ V0 is equal to C and slope of the straight line M is equal to delta V divided by delta T க்கு சமம். ஓகேவா. இவங்க V is equal to M into T plus C அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது வந்து டெம்பரேச்சர் டிகிரி 0 டிகிரி செல்சியஸில் வேல்யூம் வந்து V0 அப்படின்னு சொல்கிறோம். V0 அப்படிங்கிறது எதுக்கு சமம் வந்து Cக்கு சமம். V0 அப்படிங்கும்போது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, Cங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க, V0க்கு ஈக்குவல். அப்போ அந்த ஸ்லோப் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் யார் அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது இல்லையா. ஸோ இதை மென்ஷன் பண்ணுறது தான் யார் அப்படின்னா M அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த M அப்படிங்கிறது எதுக்கு சமன்னு சொல்கிறாங்கன்னா டெல்டா V டிவைட் பை டெல்டா T ஓகேவா. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், V இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக டெல்டா V டிவைட் பை டெல்டா T இன்ட்டு T ப்ளஸ் V, Cக்கு பதிலாக V0 ஓகேவா. அடுத்து கவனிங்க. ஸோ இப்போ we extra plot the straight line, the figure beyond the experimental measurement, the straight line increases the temperature axis. அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிளாட், இன்றைக்கி பாருங்கள் கிராஃபில் நம்ம எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணுறோம் சரியா, எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணும்போது பாருங்கள், இஃப் யூ எக்ஸ்ட்ரா பிளாட் த ஸ்ட்ரெயிட் லைன் த ஃபிகர் பியாண்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட், த ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீசஸ், த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர் ஆக்சிஸ். அப்போ எங்கே போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் ஆக்சிஸை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா -273 பாருங்கள். அப்புறம் 200க்கு அப்புறம் இங்கே வந்துருக்கா, இது பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல இருக்கும் -273ன்னு சொல்கிறாங்க டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் ஷோன்ஸ் தட் த வேல்யூம் ஆஃப் அ கேஸ் பிகம் 0. அப்போது பிகம் அதாவது ஒரு கேஸோடைய வேல்யூம் ஆஃப் த கேஸ் பிகம் 0 அட் -273 டிகிரி செல்சியஸ். அதோட வேல்யூம் வந்து 0க்கு எப்போ வருது அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். மோர் ப்ரீசியஸ்லி அக்யூரேட்டாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் கேஸ் would have a negative வேல்யூம். ஸோ அப்போ அந்த கேஸ் அப்படிங்கிறது எதில் இருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியாண்ட் திஸ் இந்த டெம்பரேச்சரில் -273ல் ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் என்ன அப்படின்னா விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாக சொன்னோம்னா அது வந்து இம்பாசிபிள். -273.15 டிகிரி செல்சியஸில் தான் என்ன சொல்கிறாங்க, வேல்யூம்ங்கிறது வந்து 0 பிகம் 0 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பியாண்ட் திஸ் டெம்பரேச்சரில் வந்து டு ஹேவ் அ நெகட்டிவ் வேல்யூம் அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள், ஃபிசிக்கலாக இம்பாசிபிள். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பாருங்கள், ஃபார் திஸ் ரீசன் த டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்சல்யூட்லி 0. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அப்சல்யூட் 0 பை கெல்வினில் பண்ணுறோம். அண்ட் ஹி ப்ரப்போஸ் த நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் 0 as starting point which is a now called Kelvin scale. நம்ம எப்பயுமே கெல்வின் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணும்போது எதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ 100 இப்படி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை. ஸோ அந்த ரீசன் தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபார் திஸ் ரீசன் டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன் as, ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் 0 பை கெல்வின். அப்சல்யூட் 0ங்கிறது எதில் சொல்கிறாங்க, கெல்வின். அண்ட் ஹி ப்ரப்போஸ் த நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் 0 தட் இஸ் கால்டு கெல்வின் ஸ்கேல். அப்போ இந்த இது வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கெல்வின் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர்
and Celsius scale of the temperature at 0 position is shifted. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்த இப்போ இந்த கிராஃப் வச்சு சொல்லும்போது இதோட 0 பொசிஷன் அப்படிங்கிறது எங்கே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் 0 பொசிஷன், இதுதான் கெல்வின் ஸ்கேலு. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம கிராஃப் ஓகே, ஆனால் வந்து இவங்க இந்த கிராஃப் வச்சு பிளாட் பண்ணும்போது 0ங்கிறது எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. -273.15 டிகிரி செல்சியஸ் இங்கே தான் வந்து ஆக்சுவல் 0ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு யார் வேல்யூமும் டெம்பரேச்சர் அண்ட் வேல்யூம் வந்து வேல்யூம் ஆஃப் த கேஸுங்கிறது 0வில் வர்றது எந்த இடத்துல வருது, இங்கே தான் வருது. இங்கே தானே 0 இருக்குது. ஓகே, அதனால் இதுதான் வந்து நமக்கு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூம் இந்த இடத்துல 0 வர்றதுனால இந்த இடம் தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க ஷிஃப்டிங். இதுக்கு அப்புறம் வர்றது தான் நமக்கு என்ன சொல்கிறோம், இந்த இடம் -273 சொல்கிறாங்க. புரியுதா? The boiling and freezing point of the water in both scale are given below. பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் 0ங்கிறது 0 கெல்வின். அப்போ செல்சியஸ் ஸ்கேலில் சொல்லும்போது 0 கெல்வின் அப்படின்னா என்ன அர்த்தம், -273.15 டிகிரி செல்சியஸ். அதே போல் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது கெல்வினில் சொன்னால் 273.15 கெல்வின். அதுக்கடுத்து செல்சியஸில் சொன்னால் 0 டிகிரி செல்சியஸ். அதே பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது 373.15 கெல்வின். செல்சியஸ் சொல்லணும்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 0வில் இங்கே சொல்லும் போது இங்கே இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, வேல்யூம் வந்து இந்த பிளாட்டில் வந்து நமக்கு V0. இதை வச்சு தான் இந்த V is equal to delta V divided by delta T into T அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணும்போது இது என்ன, அது இங்கே வந்து இன்டர்செப்ட் ஆகுது. இதோட இன்டர்செப்டிங் பாயிண்ட் வந்து 273 மைனஸில் 15 டிகிரி செல்சியஸில் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாயிண்டில் தான் எப்போது இப்போ நம்ம என்ன சொன்னோம், V is directly proportional to T தானே சொன்னோம் சார்லஸ்லால். ஸோ இந்த இடத்துல வரும்போது தான் வேல்யூம் வந்து 0 வருது. அப்போ டெம்பரேச்சர் இந்த இடத்துல யார் நமக்கு லெஸ்ஸராக வருது, மைனஸ். அப்போது இந்த பாயிண்ட்டு தான் ஷிஃப்டிங் பாயிண்ட். இந்த டிகிரி செல்சியஸ்க்கு அதாவது கிரேட்டர் தானாலும் சரி லெஸ் தானாலும் சரி. ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஷிஃப்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் அதோடைய வேல்யூம் வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுங்கிறது நடக்கும். ஸோ அப்போ வந்து அதோட டெம்பரேச்சர் நம்ம வந்து மென்ஷன் பண்ண ஸ்கேலிங்கில் வந்து அப்சல்யூட் 0ங்கிறது யார் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்சல்யூட் 0. இது செல்சியஸ் சொன்னால், இது கெல்வினில் சொன்னால் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க ஏபிசின்ட்டு. ஸோ அதில் ப்ரெஷர் பாருங்கள், 3லேயும் ஒரே ப்ரெஷர் தான். ப்ரெஷர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல யார் வேல்யூமும் டெம்பரேச்சரும் தான். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து வேல்யூம் 0.3 டெசிமீட்டர் கியூபு, டெம்பரேச்சர் வந்து 200 கெல்வின். அதுக்கடுத்து வந்து செகண்டில் வந்து வேல்யூம் வந்து தெரியாது நமக்கு. ஸோ டெம்பரேச்சர் இஸ் 300 கெல்வின். ஸோ த தேர்ட் ஒன் வேல்யூம் இஸ் 0.15 டெசிமீட்டர் கியூப், டெம்பரேச்சர் இஸ் unknown. ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பார்த்தோம், V/T is equal to K அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை தான் என்ன சொன்னேன், V1 T1. ஸோ அப்போ நமக்கு இங்கே 3 வேல்யூ இருக்குது, 3 இருக்குது, ஏபிசி 3 இருக்கனால நம்ம என்ன பண்ணிட்டோம், V1 T1, V2 T2, V3/T3 வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு V1ம் ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேல்யூம் V2 V1 V2 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். முதல்ல பாருங்கள், அதான் கொடுத்துருக்காங்க. V1 வந்து 0.3 டெசிமீட்டர் டிவைட் பை 200 கெல்வின், V2 தெரியாது unknown டிவைட் பை 300 கெல்வின். ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 0.15. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது சிம்பிள். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு சரியாக போயிடும். அப்படி பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ அப்போ இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணலாம், V2 இங்கே வச்சுட்டு 300 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கேன்சலாக இல்லை, கேன்சல்னா என்ன ஆகும் பாருங்கள், 0.3 டிவைட் பை 200, 300 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் V2 ஆகும். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், இது 2 டைம்ஸு, 100 சால்வ் பண்ணால் இது 3 டைம்ஸு. ஸோ 3 இன்ட்டு அப்போ என்ன ஆகும், ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா 0.0
ஓகே 0.3 இன்ட்டு 3 இப்போ சால்வ் பண்ணும்போது 0.9 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிறது வந்து 0.15 டெசிமீட்டர் கியூப் டிவைடட் பை T3ன்னு வருது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? 0. அப்போ வந்து வெயிட் இவங்க ஃபஸ்ட்டு வந்து இதை சால்வ் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்து முதல்ல இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. வெயிட் V2 மட்டும் வச்சுட்டு V2 பை ரைட் சால்வ் பண்ணதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. 0.9 சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து 0.45 வருது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. V2 ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 300 டிவைடட் பை 200. ஓகேவா? இது சால்வ் பண்ணால் 3 டைம்ஸு, இங்கே வந்து 2 டைம்ஸு. இதை சால்வ் பண்ணால் 1.5. திருப்பி வந்து 1.5ஆல் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 0.45 டெசிமீட்டர் கியூப்னு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு V1க்கும் V2க்கும் அடுத்து V1க்கும் V3க்கும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா அதே தான். இங்கே வந்து நமக்கு டெம்பரேச்சர் தெரியாது இல்லையா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. அப்போ T3 வச்சுட்டு இதை கொண்டு கீழே வந்துடும். சரியா? கீழே வரும்போது பாருங்கள் 0.515 டெசிமீட்டர் கியூப் 200 டிவைடட் பை 0.3. ஸோ இது சால்வ் பண்ணால் 0.5 இந்த 100 கெல்வின். சார் இப்போ இதில் என்னென்னா இப்போ அந்த வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 0.3 பாருங்கள், வேல்யூம் வந்து 0.3, செகண்டுக்கு வேல்யூம் எவ்வளோ வந்திருக்கு? 0.45 வந்திருக்கு. சம்மில் பாருங்கள், இதுக்கு 0.3, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 வந்திருக்கு வேல்யூமு, ரெண்டாவதுக்கு 0.45 வந்திருக்கு, மூணாவதுக்கு 0.15 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 200, 300, அடுத்து 100. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இங்கே 200 இருக்கும்போது வேல்யூம் பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 200 கெல்வினில் இருக்கும்போது 0.3 டெசிமீட்டர் கியூப் இருக்கும். அதே வந்து டெம்பரேச்சர் நான் இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறேன், 300 கெல்வினுக்கு ரைஸ் பண்ணும்போது 0.45 வந்திருக்கு. ஸோ அதே பாருங்கள், இங்கே நான் அப்படியே குறைச்சிட்டேன், டிக்ரீஸ் பண்ணிட்டேன், டெம்பரேச்சர் 100 குறைச்சிட்டேன். ஆனால் பாருங்கள் வேல்யூம் என்ன ஆகிடுச்சு? 0.15. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணால் என்ன ஆகுது? வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து சிலிண்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால பாருங்கள் வேல்யூம் வந்து அதிகமாக இருக்கா? இங்கே வந்து 100 இருக்குது, அதனால் வேல்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே 200 அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து ஹையராக இருக்குது வேல்யூ. ஸோ அதுதான் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து த எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ த எவாலுவேட் யுவர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. பாருங்கள், a sample of a gas have a volume 3.8 decimeter cube at unknown temperature. நமக்கு டெம்பரேச்சர் தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து when the sample of a submerged in ice water at 0 degree Celsius, its a volume gets reduced to 2.27 decimeter cube, what is the initial temperature அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து V1 வந்து 3.8 டெசிமீட்டர் கியூபு, T1 தெரியாது, அது அன்னோன் சொல்கிறேன், அன்னோன் டெம்பரேச்சர். இப்போ வந்து சாம்பிளை வந்து சப்மர்ஜ் 2 ஒன்று சேர்த்துறாங்க. அப்போ அதோட வேல்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா 2.27 டெசிமீட்டர் கியூபு அட்டு எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸில். கேள்வி என்ன சொன்னால் 273. இப்போ நமக்கு T1 தான் தெரியாது. அப்போ ஃபார்முலா என்னது? V1 T1 இஸ் ஈக்குவல் டு V2 T2. ஸோ அப்போது என்ன சொல்கிறோம்? T1 வச்சுட்டு T2, அதாவது T2 டிவைடட் பை V2 இன்ட்டு V1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள், டெசிமீட்டர் ஃபஸ்ட்டு யூனிட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு T1 அப்படிங்கிறது பாருங்கள் சம் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம பாருங்கள். ஸோ இதுதான் அது எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து கே-லூசாக்ஸ் லா. இது நம்ம வந்து 10th படிச்சிருப்போம், இருந்தாலும் இங்கேயும் நம்ம பார்க்குறோம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கே-லூசாக்ஸ் லா பாருங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது. இது வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். இந்த சார்லஸ் லா அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? வேல்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து என்னது?
ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஜோசப் கே லுசாக் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாரு அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம். இங்கே வந்து வேல்யூம் கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? வேல்யூம் த ப்ரெஷர் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அ கேஸ். அதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய ப்ரெஷர், அழுத்தம் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. ஸோ அப்போது இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? P இஸ் ஈக்குவல் டு வெயிட். P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சால்வ் பண்ணுறதுக்காக P இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு T. K கான்ஸ்டன்ட்டு. ஸோ K வச்சுட்டு இந்த கொண்டு வந்தால் என்ன ஆகும்? P டிவைடட் பை T இஸ் ஈக்குவல் டு K. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. P டிவைடட் பை T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை P1 P2 அப்படின்னு வச்சுட்டோம்னா அது வந்து ப்ரெஷர் 1 அண்ட் ப்ரெஷர் 2 அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T அட் அ வேல்யூம் தான் இங்கே கான்ஸ்டன்ட்டு. டெம்பரேச்சர் T1 அண்ட் T2 ரெஸ்பெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ P1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு P2 டிவைடட் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது P1 பை T1 P2 பை T2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பாருங்கள் அந்த டேபிள் உங்களுக்கு சம் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பிலோ த கண்டைன்ஸ் த வேல்யூ ஆஃப் அ ப்ரெஷர் மெஷர்ட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஃபார் 1 mole ஆஃப் அன் ஐடியல் கேஸ். 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாருங்கள் 32, 69, 94, 130, 154 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் பாருங்கள் 0.51, 0.56, 0.6, 0.66, 0.7, 0.76 இருக்குது. இப்போ என்ன நம்ம பார்த்தோம்? P is directly proportional to T அப்படின்னு. இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் இங்கே ரைஸ் ஆக ப்ரெஷரும் பாருங்கள் ரைஸ் ஆகிட்டே போகுது. ப்ரெஷர் வந்து 2 இதில் எடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 அதாவது கண்டெய்னர் வந்து வேறு. இது வந்து 50 லிட்டர் கண்டெய்னர், இது 75 லிட்டர். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் ஆகிட்டே போகுது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? அதுதான் வந்து அவர் வந்து கிராஃப் வழியாக வந்து பிளாட் பண்ணனோட அதோடைய வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இதோடைய கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.